என் சொல் கேளீர் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு பச்சடி. என்னன்னு கேட்டால், நம்ம வெங்காய பச்சடி, கேரட் பச்சடி, வெள்ளரி பச்சடி, வாழைத்தண்டு பச்சடி, இதெல்லாம் எல்லாமே செஞ்சு நம்ம சாப்பிட்ருப்போம். இன்றைக்கு வெண்பூசணி பச்சடி பார்க்க போகிறோம். வெண்பூசணியை சாதாரணமாக மோர் குழம்புல போடுவாங்க, சாம்பாருக்கு போடுவாங்க. நான் என்னென்னா உங்களுக்கு ஒரு பச்சடியாக செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த வெண்பூசணியை நான் சீவி அந்த சீவல் போட்டு அதில் தயிரை மிக்ஸ் பண்ணி உப்பு போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ இது மட்டும் கிடையாது, இதோட என்ன சேர்க்கணுன்னா தேங்காய், அதோடு சேர்த்து ஜீரகம், ஒரு துண்டு இஞ்சி போட்டு அரைச்சி மிக்சியில் அரைச்சி அதை அங்கே வச்சுருக்கேன். அதை அதில் மிக்ஸ் பண்ணி நம்ம இது பண்ணிட்டா வெண்பூசணி பச்சடி. இப்போ இந்த வெண்பூசணி எப்படி நமக்கு பயன் கொடுக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நீர்ச்சத்து அதிகமான காய் இந்த வெண்பூசணி. அதனால் உடம்பை எப்போவுமே நீரேற்றமாகவே வைத்திருக்கும். செரிமானம் நல்லா கொடுக்கக்கூடியது, மலச்சிக்கலை தீர்க்கக்கூடியது, அதே மாதிரி எடை குறைப்பு. நிறைய மருத்துவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க, காலையில் வெண்பூசணி ஜூஸ் குடிச்சிட்டு வந்தோம்னா நம்மளுடைய உடம்பு கண்டிப்பாக வெயிட் அதிகமாக இருக்கிறவங்க குறையும் அப்படிங்கிறது. ஏன்னு கேட்டால் இதில் கலோரி குறைவாக இருக்கும், நார்ச்சத்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த வெண்பூசணிக்கு இருக்குது. இதில் நிறையா வைட்டமின், தாதுக்கள் அதிகமாக இருக்குது. இரத்த அழுத்தம் நமக்கு குறைவை கொடுக்கக்கூடியது இந்த வெண்பூசணி.